மாது நல்லாள் ஏழ்வரையும் மனமோகித்து மாயவரும் தீதகலும் நற்பதியில் சிறந்து அங்கு இனிதிருந்தார். கன்னிமார் ஏழ்வரையும் கைபிடித்து மாயவரும் பொன்னாம்பதியில் புகழ்ந்த திருநாள் நடத்தி நித்தம் திருநாய் நீதம் நடத்த வேணுமென்று சித்தமதில் நாராயணரும் சிந்தித்தாரம்மானே. எத்திசையும் உள்ள ஏற்ற புகழ் சான்றோரும் முக்தி அடைந்தோமே மோட்சமது பெற்றோமே. நம்முடைய தாயார் நல்ல தெய்வ கன்னியரை செம்மை திருமால் திருமணங்கள் செய்ததினால் குற்றமில்லை நம்முடைய குலத்துக்கு இனியனவே. சித்தமது நாதன் செயல் நமக்கு உண்டனவே. வந்து மிக எல்லோரும் வாழ்த்தி மீக பணிந்து சிந்து புகழ் செய்வ மடவாரையும் தொழுது நல்ல பண்டமானதுவோம் நாடி நீதியதுவோம் வல்ல குல சான்றோர் மாதாபீதாவதுக்கும் கொடுத்தாரே நல்ல குவலயத்தில் மக்களெல்லாம் விடுத்ததெல்லாம் வேண்டி மிக ஏத்தார் மாயவரும் பலம் பெற்றோம் என்று பாலதிய சான்றோர்கள் குலமெல்லாம் வந்து கூடினார் மாயனிடம். அப்போது நாதன் நர்த்தவனமே புரிந்து இப்போ திருநாளிகனை நடத்தவே வேண்டுமென்று நாளான நாளிதுதான் நாதன் வீரந்த நாளும் தாளாது ஞாயரதுவே சுவாமி வீரந்ததினால் இது நாள் முதல் திருநாள் ஈகனை மீக நடத்தி பொன்னான நாராயணரும் புரித்தாரம்மானே. ஞாயராட்சி திருநாள் நாம் பார்க்க போவோமென தேயமதிலுள்ள தெய்வகுல சான்றோர்கள் பாலுக்கு நெல்லும் பண்பாய் சீருமணியம் மாலுக்கு நல்ல மகிழ்ந்த பிச்சி மாலைகளும் கொழுந்து பன்னி சந்தனமும் கூலுங்கா வீடலைகளும் தென்னங்காய் மாம்பழமும் தீகட்டாபலாக்கனியும் வாழைக்கனியிலையும் வகுத்தகமுகின் குலையும் நாளைக்கு திருநாய் நமக்கு முந்தி போவோமென இத்தனையும் கொண்டு இசைந்த திருநாள் வகைக்கு 10 மூணேழு பணமோ மீக எடுத்து காதுக்கு நன்றாக
கனத்த பணியாபரணம் மார்புக்கு இயல்பாய் வளர்கோர்வையும் அணிந்து பெட்டி சீலையுடுத்தி பெரிய நாம பொட்டுமிட்டு கட்டன்னமும் எடுத்து கண்ணர் திரு நாள்கெனவே மக்கள் மணவாளன் மனைவி கீழைகளுடன் சிக்கனவே நாதன் திருநாள்க்கு போவோமென வருவார் கிழமை மாதம் தவறாமல் திருமாலக மகிழ்ந்து திருநாள் முறை நடத்தி கொட்டகையிட்டு கோவிந்தமணி மேடை வைத்து பட்டால் மேல் கட்டி பாலங்கனிகள் தான் கோக்கி பிச்சி மாலை தூக்கி பெருவாடை தான் தெளித்து சந்தனம் கஸ்தூரி சவ்வாது புனுகுடனே சித்தரவரும் போற்றி தேன்கனிகள் மங்கனிகள் வெற்றிலை வாக்கு மிகு வாய்வளங்களுடன் தத்தி தத்தியாக சதாகோடியாய் குவித்து பால் பாயுதங்கள் வைத்து பாரித்து நல்பதிக்குள் மாலாயிருந்து மகிழ அலங்கரித்து தெருவில் களஞ்சி தீவெட்டியும் பிடித்து மறுவினிய மாதர்மார் குரவை மாலமலன தம்மான நாகஸ்வரம் நல்ல வானவடிகள் மும்மான முழக்கம் போலே மீக முழங்க கன்னிமாரெல்லாம் காவி பட்டாடை கொண்டு பின்னும் அடவார்க்கு பெரிய உத்திராட்சமிட்டு நாம பொட்டிட்டு நல்ல ஏத்தாப்புமிட்டு மாமடவாரெல்லாம் மகிழ்ந்து தேருவில் வர எந்த பிரானும் எடுத்தாரோரு வேடம் கந்தை காவி பூண்டு கனத்த உத்திராட்சமிட்டு கையதிலே மாத்திரைகோல் காமுக்கூட்டியில பிரம்பம் மெய்யதிலே வெண்பதமும் மீனுக்க மூடன் அணிந்து உச்சி கொண்டை கோர்த்து உயர்ந்த சூர கொடுமிட்டு மெச்சி துளசி மிகு மாலையும் அணிந்து பிச்சு மாலை புனைந்து பெண்கள் மிக சூழ்ந்து வர சச்சி ஜங்கமாக சானங்கள் சான்றோர்கள் வர கைக்குள் நின்ற சீசர் காவி வஸ்திரமணிந்து மெய்க்குருவை போற்றி மேலிருத்தீராட்சமிட்டு கையதிலே மாத்திரைகோல் கனத்த சுரை கொடுமிட்டு மெய்யதிய பொக்கணமும் மேலதிய நாமமிட்டு ஐயா குருவெனவே அவர்கள் மிக போற்றி வர தூய தூய தூவையல் தூவைத்த பண்டாரமெல்லாம் காவியுடன் உடுத்தி
உத்திரா காணத்த செம்பு கடக்கனிட்டு நாவில் சிவாயனவே நாட்ட மிக வாய்வரவே ஆராதனையாய் அருள் கண்டவன் நானும் நாராயணர் பேரில் நல்கீதாம் பாடி வர தங்கரத்தின தொட்டிலே சுவாமி மீக இருந்து பெண்கள் மிக நன்றாய் பெருக கூறவையிட சங்கு தோனிக்க சகலோருமே போற்ற சிங்கமுக லட்சுமியும் திருமுகத்தில் நின்றிலங்க சான்றோர்கள் தொட்டில் தண்டயமும் சுமந்து ஆன்றோர் பதியை அலங்கிரதமாகி வர கன்னிமார்நாதன் கைக்குள்ளோழுங்காய் வரவே மின்னும் பதி தருவோம் மிக்க இந்த பவுசாய் உலாவி வரவே உற்ற தெய்வ வானோர்கள் குலாவி மகிழ்ந்து கிருபையுள்ள நாராயணரும் பூமாரி பொன்மாரி பெரிய சலமாரி நாமாரிவானோர் நாடி மீக தெளிக்க எல்லோரும் பார்த்து இத்திருநாள் நல்லதன அல்லோருமேச்சி அகமகிழ்ந்தாரம்மானே நல்ல திருநாள் ஞாயராட்சை முழுதும் செல்ல திருமாள் செல்ல மறுநாள் திங்களுதித்தவுடன் காட்சி மிக நடத்தி கரிய திருமாலும் நாட்சி மாரோடும் நாதன்பதி புகுந்தார் நாதன்பதி புகுந்து நாருள்களுக்கு விடை கொடுத்து மாதரோடு நாராயணரும் மகிழ்ந்திருந்தாரன் போரே இப்படியே திருநாள் ஈகனை மீக நடத்தி நற்புடைய நாதன் நாயகி மார்தன்னோடு கூடியிருந்து குலாவி இருக்கையிலே வேடிக்கையாக விதியானதின்படியால் நல்ல புகழ் செய்தாம் லட்சுமிக்கும் நாராயணர்க்கும் செல்லப்பட்டு ஆனதுவோம் சீவந்த காரையதும் இட்டு கலியானோம் லட்சுமியை செய்யவென்று மாட்டு நிகரில்லாம் மாயன் மனதிலுற்றார் தங்கத்தால் காரை தானதியப்பட்டதுவாம் அங்கே மிக இருத்தி ஆயிழைக்கு தான் கொடுத்தார் திருநாளிகனை தம்மான முழக்கமோடு பெருமாளும் லட்சுமியை பேராய் மனம் புரிந்து தெருவலங்கள் சுற்றி சிறந்தபதி புகுந்து மறுவினியமாயன் மாதரோடு விட்டிருந்தார். இங்கே பகவான் அந்த 6வது நிலை, அந்த கன்னியர், அதாவது 7வது நிலை, அந்த தெய்வ சான்றோர், அந்த தெய்வ பெண்ணை
தெய்வமாகிய ஐயா வைகுண்டர் திருமணம் செய்தார். ஐயா வைகுண்டர் இப்பொழுது முழுமையாக அந்த தெய்வமாக ஆகிவிட்டார். அப்போ வந்து இங்கே நித்தம் திருநாள் அப்படின்னா என்ன? நீங்க இன்னைக்கு வந்து காவடியை தூக்கிட்டு போறீங்க இல்ல, தினமும் காலையில் இருக்கா சாயங்காலம் இருக்கா, அதான் திருவிழாவா? அதாவது என்ன விஷயத்துக்கு என்ன நடத்தணும்னே தெரியறது இல்லையா உங்களுக்கு? உண்மையா இல்லையா? திருவிழா நித்தம் திருவிழான்னா என்ன? நீங்க ஒரு நல்ல ஞாபகம் வச்சுட்டு, அதாவது வந்து நீங்க காலையில எந்திரிச்சு நல்லா கொஞ்சம் இது காலை கடன்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து நீங்க அந்த 108 மந்திரத்துல அந்த பெரிய உகப்படிப்பு, அந்த உகப்படிப்பு அப்படிங்கிற அந்த பெரிய உகப்படிப்பு சின்ன படிப்பு நம்ம மக்கள் சோம்பேறிகள் பிரிச்சுட்டாங்க. ஒரே உகப்படிப்பு தான். அதுல வந்து அந்த 58 மந்திரங்கள், 57 மந்திரங்கள் இருக்குது. அந்த 57 மந்திரங்களையும் நீங்க தொடர்ச்சி அந்த கூட்டு பிரார்த்தனையாக அப்படியே சொல்லிட்டே வாங்க. ஒரு அரை மணி நேரம் நீங்கள், ஒரு 20 நிமிஷம் நீங்கள் அந்த இது பிரார்த்தனையை முடிச்சுட்டு கண்களை மூடி நீங்க வந்து அப்படியே தியானம் செய்யுங்கள். உங்களுக்கு அன்னைக்கு வந்து முழுவதும் திருவிழா தான். அன்று முழுவதுமே உங்களுக்கு உள்ளம் மிகவும் களிப்பாக இருக்கும். அதான் திருவிழா, நித்தம் திருவிழா. வேற ஒண்ணுமே இல்லை. அதாவது வந்து நான் இவ்வளவு நாள் முழுவதுமாக தவத்திலே இருந்தேன். இவ்வளவு நான் செய்ய வேண்டியது என்ன என்றால், காலை மத்தியானம் சாயங்காலம் நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த தவத்தில் இருக்க வேண்டும். இதுதான் முக்கியம். இதுதான் திருவிழா. வேற எதுவும் மற்ற நேரம் என்ன செய்தார் ஐயா? உழைக்கத்தான் செய்திருப்பார், உழைத்திருப்பார். அது வந்து கடைசி வரைக்கும். அதாவது வந்து ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க, அது எப்படின்னா, ஐயா வந்து அந்த அவர் வைகுண்டம் ஏறுறது முன்னாடி அவர் வந்து அந்த விவசாயம் பார்த்துட்டு அந்த இதெல்லாம் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தாராம். அப்போ அங்கேருந்து 2 பேரும் பார்க்க வந்தாங்களா. ஒருத்தர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரர், ஒருத்தர் திருநெல்வேலி மாவட்டத்துக்காரர். ஒருத்தர் கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரர் எப்படின்னா அப்படியே ஐயாவை அப்படி வணங்கிட்டு அவர் போயிட்டாராம். அந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்காரர் வந்தவர் என்னன்னா அந்த அந்த அவர் சகதியில் அந்த அந்த தோட்டத்தில் நின்றுட்டு இருந்தாரா. அவர் அப்படியே சாஷ்டாங்கமாக அவர் காலில் விழுந்தாராம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, அதை வந்து அவருக்கு எதுவும் பார்க்கல. இது இந்த இடம் அந்த இடம் எதுவும் இல்லை. அப்படியே அதாவது வந்து காலில் விழுந்தாங்களா கையில் விழுந்தாங்க அப்படி இல்லை. அவருடைய மரியாதைக்காக அது செலுத்துறது. அவர் இருக்கும்போது மரியாதைக்காக செலுத்து. இன்னைக்கு நம்ம யாரை கும்பிடுறோம்? அது வந்து இது என்னன்னா, நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு அப்போ எதுக்காக அவங்க சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து வணங்குறாங்க ஐயா? அது ஒரு மரியாதை நிமித்தமாக. நம்ம இப்போ தந்தையை வணங்குகின்றோம் அல்லவா, நம்முடைய தாயை வணங்குகின்றோம் அல்லவா, நமக்கு கல்வி சொல்லிக் கொடுத்த ஆசானை வணங்குகின்றோம் அல்லவா, இதே போல தான் அவர்கள் வணங்கினார். இது வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தா நிறைய தெரியும். அப்போ வந்து நித்தம் திருநாள் அப்படிங்கிறத என்னன்னா, தினமும் நீ வந்து தியானம் செய்ய வேண்டும். நீ தியானம் செய்தால் அன்று முழுவதுமே உனக்கு திருநாள் தான். நீ தியானம் செய்யவில்லை என்றால் அன்று முழுவதும் உனக்கு வீணான நாள் தான். அதான் இங்கே சொல்லுகின்ற. மற்றபடி வேற எதுவுமே இல்லை. இங்கே லட்சுமியை திருமணம் செய்கின்றார். அங்கே அந்த திருச்செந்தூர் கடலில் வந்து யாரிடமிருந்து மகனாக வருகின்றார்? அந்த மகரமாகிய மகாலட்சுமியிடமிருந்து வருகின்றார். இங்கே யாரை பகவான் திருமணம் செய்கின்றார்? மகாலட்சுமியை திருமணம் செய்கின்றார். இது எப்படி? அங்கே அந்த மகரமாகிய மகாலட்சுமியிலிருந்து வரும்போது வந்தால் அவருடைய மகாலட்சுமியுடைய மகனாக ஆகிவிடுவார், நாராயணருடைய மகனாக ஆகிவிடுவார். இங்கே அதே மகாலட்சுமியை இகனை திருமணமாக செய்கின்றார். அப்படின்னா என்ன? அப்படின்னா அந்த முழுமையாக ஐயா வைகுண்டர் தவம் இயற்றி அந்த ஐஸ்வர்யத்தை பெறுகின்றார். அப்படிதான் அந்த ஐஸ்வர்யம் என்பதுதான் மகாலட்சுமி. அப்ப நீங்க வந்து மகாலட்சுமின்னு ஒரு தனி கடவுளை நீங்கள் வணங்க வேண்டாம். மகாலட்சுமி எங்க இருக்கின்றாங்க? நமக்குள் ஐஸ்வர்யமாக இருக்கின்றார். அப்ப நான் வந்து எங்கிருந்து வந்தேன்? அந்த மகரம் எனக்கு அந்த மனமாகிய அந்த மனதை நான் எங்கிருந்து கொண்டு, அதாவது வந்து நீங்க எப்படி கல்வி அதாவது வந்து அறிவு வரணும்னா நீங்க இது சரஸ்வதியாகிய கல்வியை படிக்கணுமோ அதே போல இங்கே வந்து இந்த ஐம்புலன்களில் வெள்ளை உள்ளத்தில் வாழுகின்ற அங்கே மகாவிஷ்ணுவை நாம் அந்த முழுமையாக கொண்டு வர வேண்டும் என்றால் அந்த ஐஸ்வர்யமாகி அந்த மகாலட்சுமி நமக்கு வர வேண்டும். இதுதான் உண்மை. அதே போல இங்கே அந்த மகாலட்சுமியை அந்த இகனையாக அவர் ஏற்றுக்கொள்கின்றார். ஏன்னா அந்த மகாலட்சுமி என்கின்ற தாய் எனக்குள்ளாலே இருக்கின்றார். ஒவ்வொருவரும் எல்லாருமே எனக்குள்ளால் இருக்கின்றார்கள். எப்படி இருக்கின்றார்கள்? சிவபெருமானாக என்னுடைய உயிர் இருக்கின்றார். நான் என்னுடைய உடல் என்ன செய்கின்றது? என்னுடைய உடல் இருப்பதால் தான் நான் இந்த தெய்வ நிலைக்கு நான் வந்தேன். அதில் சக்தியாகிய இந்த உடலை கொண்டு நான் பராசக்தியாக என்னுடைய உடலை பராசக்தியாக்கி நான் என்ன செய்கின்ற அந்த ஞானத்தையும் கலையையும் பெற்று நான் இறைநிலை வந்தேன். அதே போல வந்து பிரம்மன் அந்த கல்வியை கற்று இறைவன் எனக்குள்ளால் இருக்கின்றார் என்ற எண்ணத்தை கொண்டு வந்து நான் அந்த இது வேதங்களாகிய அந்த உண்மை உழைப்பு வர்த்தகனாக அந்த கடமையை சரியாக செய்து பிரம்மத்தை உணர்ந்து நான் வந்து மனதுக்குள்ள இருக்கின்ற ஐம்பலன்கள் இருக்கின்ற நாராயணனாக நான் மாறிவிட்டேன் இல்லையா? இதான் வந்து
இதெல்லாம் வந்து எல்லா சக்திகளும் எங்கே இருக்கின்றார்கள்? எனக்குள்ளால் இருக்கின்றார்கள் என்று இந்த மகாலட்சுமி ஆகிய அந்த சக்தியை தனதுள்ளாக்குகின்றார். இதெல்லாம் நம்ம அதை வந்து இது நீங்கள் என்னமோ ஐயோ எங்கெங்கயோ நடக்குது, என்னமோ அப்படி இல்லை. எல்லா தெய்வங்களும் ஒன்றுதான். எல்லா தெய்வங்களும் உனக்குள்ளாலே இருக்கின்றன. அதே போல எல்லா தெய்வங்களும் எனக்குள்ளாலே இருக்கின்றன. நான் அப்ப எந்த கோயிலுக்கு சென்று இங்கே லட்சுமி இருக்கின்றாள் என்று வணங்க முடியும்? நான் எந்த கோயிலுக்கு சென்று அங்கே ஐயா இருக்கின்றார் என்று வணங்க முடியும்? நான் எந்த கோயிலுக்கு சென்று சிவபெருமான் இருக்கின்றார் என்று வணங்க முடியும்? சொல்லுங்க. எல்லாமே எனக்குள்ளாலே ஆகும்போது நான் யாரை வணங்க? இதுதான் இங்கே அப்படி சொல்லிட்டு வரார். நித்தம் திருநாள். அது எல்லாரும் என்ன செய்கின்றார்கள்? எங்கேயாவது ஐயாவை கண்ட நான் தேர்ல வந்தேன்னு சொன்னாரா? நான் வாகனத்துல வந்துட்டு இருக்கிறேன்னு சொன்னார். என்னை மக்கள் தூக்கிட்டு போறாங்கன்னு சொன்னாரா? தங்க தொட்டிலில் இருந்தேன்னெல்லாம் இவர் அரிகாலசர் நிறைய அப்படியே அந்த கற்பனையை அங்கே நிறைய கொண்டு வந்து சேர்க்கிறார். இங்கே மக்கள் எல்லாம் அவர்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை, அந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை திருநாள் அப்படின்றது என்னன்னா, அந்த காலங்களில் வந்து எல்லாரும் அவரவர்களுடைய வயலில் விளைஞ்சது அந்த தென்னங்கானிகள், அந்த பாக்கு எல்லாமே எடுத்துட்டு அவங்கவுங்களுக்கு என்னென்ன இருக்குதோ எல்லாம் கொண்டு அங்கே வருவாங்க. அதாவது வீட்டிலேருந்து சாப்பாடு செஞ்சு தான் கொண்டு வராங்க. இங்கே வந்து செய்கிறதெல்லாம் இல்லை, கட்டணமும் கட்டின்னு தான் சொல்கிறாங்க. 2 நாளைக்குள்ள அந்த புளியாதரைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் போட்டு எடுத்துவாங்க. 2 நாள் 3 நாள் வரைக்கும் அது இருக்கும். இதெல்லாம் எடுத்துட்டு தான் அங்கே வராங்க. வந்து என்ன செய்கின்றார்கள்? கொண்டு வந்ததை இப்போ 2 பேருக்கு சாப்பாடு கொண்டு வந்தால் ஒன்று இவங்க சாப்பிட்டுட்டு இன்னொருத்தருக்கு கொடுப்பாங்க. சாப்பாடு கொண்டு வராதவங்க, இல்லை சாப்பிட முடியாதவங்க, சாப்பாடு செய்ய முடியாதவங்களும் கொடுப்பாங்க. இதுதான் தர்மம். இதான் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அதை வந்து நீங்கள் என்னென்னா, நீங்கள் எதுக்காக கொண்டு வந்து நீங்கள் சம்பாதிச்சது அவ்வளோத்தையும் கொண்டு கொட்டணும்னு அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு 2 பேரும் சாப்பாடு செஞ்சீங்கன்னா, அந்த ஒரு ஆள் சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா இன்னொருத்தர் அங்கேயே சாப்பிடுவார்கள். தான் இந்த ஒரு மறிமாற்றம் தான் இருக்கணுமே தவிர நீங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் அங்கே கொண்டு கொட்டணும், அதுக்காக நம்ம சம்பாதிக்கணும், அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு தேவை. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதேபோல் அங்கே ஐயா வைகுண்டர் அவர்கள் கொண்டு வந்ததை வைத்து அவர் வாழவில்லை. ஒரு பாக்கு வந்தால் கூட அங்கே 100 பேர் இருந்தால் அந்த பாக்கு 100 துண்டுகளாக வெட்டப்பட்டு அங்கே எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு துண்டு தரப்படும். ஐயா வாழ்ந்த காலத்து வரைக்கும் அப்படிதான் நடந்தது. 40 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படிதான் நடந்தது. இப்போவெல்லாம் அப்படி இல்லை. 1 ரூபா வந்தால் கூட அங்கே எல்லாமே சரிசமமாக பிரிக்கப்படும். இதெல்லாம் வந்து அந்த காலங்களில் நடந்தது. அப்புறம் வந்து என்ன ஆகின்றது? இப்பொழுது அவர்கள் ஐயா வைகுண்டர் உழைத்து தான் வாழ்ந்தார். அப்பளவும் ஞாபகம் வச்சுங்க. யாருடைய காசை எடுத்து அவர் சாப்பிடல, எல்லாரும் கொண்டு வராங்க, இவங்களும் செய்வாங்க. அவ்வளோதான் அங்கே இருக்கிறது. இவர்களுடைய அந்த உழைப்பில் வந்ததே அங்கே செய்து எல்லாரும் சேர்ந்து தான் சமமாகத்தான் சாப்பிடுவார்கள், உண்பார்கள். இதுதான் அங்கே நடந்தது. இதை வந்து சொல்ல முடியாமல் கற்பனையை லேசாக சேர்த்து தான் கொண்டு வராரே தவிர உண்மையை தான் எழுதுகிறார் இங்கே, அவர் கண்ணால் பார்த்தது. இதெல்லாம் நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சு எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அப்போதான் நமக்கு வந்து என்ன நடக்கின்றது, ஐயா வைகுண்டர் எப்படி வாழ்ந்தார், ஐயா வைகுண்டர் எப்படி நடத்தார். அதே போல் அந்த மக்களை வந்து காலில் விழுந்து கும்பிடுங்கன்னு சொன்னாரா? வந்தோடனே கும்பிட்டாங்களா? அங்கே வந்து அப்படி இல்லை, எல்லோரும் சேர்ந்து திருவிழாலாம் என்னது, எல்லோரும் சேர்ந்து அந்த கூட்டு பிரார்த்தனையை செய்து அங்கே இருந்து ஐயா வைகுண்டர் காண்டம் படிப்பார். அதை மக்கள் கேட்டுட்டு அப்படியே அங்கே அமைதியாக அமர்ந்து, அங்கே இப்போ இந்த அகில திரட்டமான எல்லாம் இப்போ கிடையாது, இதெல்லாம் அப்புறம் வந்தது தான். அப்படியே வந்து ஐயா வைகுண்டர் சொல்லுகின்றதை மக்கள் கேட்பார்கள். என்ன சொல்லுகின்றார்? மக்களே நீங்கள் எல்லாம் இப்படி வாழணும், இப்படி தியானம் செய்யணும், தவம் செய்யணும் அப்படின்னெல்லாம் ஐயா வைகுண்டர் சொல்லுவார். கதைகளை எல்லாம் அழகாக நிறைய கதைகளெல்லாம் சொல்லுவாராம். அதை தான் மக்கள் வந்து கேட்டுட்டு அப்படியே அவங்க சந்தோஷமாக அந்த அந்த இரவு கழிந்து மறுநாள் அவர்கள் வீட்டுக்கு செல்வார்கள். இதான் வந்து நடந்தது. இதை வந்து இங்கே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டுறாங்க, நம்ம தெளிவாக பார்க்கணும். ஏன்னா முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம். நீங்கள் வந்து இதை சில இடங்கள்லாம் நீங்கள் தடுமாறவே செய்திடாதுங்க. ஏன்னா தெளிவாக வாழுங்கள் மக்களே. அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக சுவாமி தலைமைப்பதிக்கு செல்லுங்கள். அங்கே வந்து நீங்கள் ஒரு பைசா எண்ணெய் காசு கொடுக்காதுங்க. கொடுத்தா நீங்கள் பாவியாயிருங்க, ஞாபகம் வச்சுங்க. ஒரு இது கூட பண்ண நேராக போங்க, அங்கே அமருங்க, கண்களை மூடுங்க. ஐயா வைகுண்டர் இங்கே இருந்தான் தவமியற்றினார். ஐயா வைகுண்டரை 10வது அவதாரம் கொண்டு சென்ற அந்த உடல், அந்த பொன்னுடல் அங்கேதான் இருக்கின்றது என்று நான் அந்த சிந்தனையில் நாம் கொஞ்ச நேரம் அமர்ந்து நம்ம ஐயா வைகுண்ட நினைவாக, ஏன்னா நம்ம ஐயா வைகுண்டரை குழந்தைங்க இல்லையா, கொஞ்ச நேரம் அமர்ந்து நாம் தியானம் செய்துட்டு வந்துடும். அங்கே நாமம் கூட வாங்காதுங்க, அதெல்லாம் பெரிய பாவம். நல்ல ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் செய்துட்டு நீங்கள் வந்துடும். இதான் வந்து உண்மை, இதான் வந்து சத்தியம். அங்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் போனீங்கன்னா கியூ விட்டுருப்பாங்க, கியூவில் போகாதுங்க. அங்கே எப்பொழுது அங்கே கூட்டம் இல்லையோ அந்த இது அமைதியாக போய் உட்காரணுமோ அப்போ உட்காந்துட்டு வந்துடுங்க. அந்த கூட்டத்தில் அப்படியெல்லாம் இல்லை. வந்து இதெல்லாம் வந்து தவறான வழியை கொண்டு சென்றதால் தவறாக சென்று விட்டது. இன்று மட்டும் ஐயா சொன்னது போல்
அந்த தத்துவம் போல் இன்றும் அந்த உருவம் இல்லாமல் அந்த மக்கள் இருந்திருந்தால் இந்த ஐயாவளியில் அங்கு தினமும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்வார்கள், வந்து அமர்ந்து தியானம் செய்து செல்வார்கள். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அந்த நிலை மாறிவிட்டது, எல்லாமே மாறிவிட்டது. அந்த நிலை மாறுவதற்கு காரணம் முழுக்க முழுக்க அகிலத்திரட்டு அம்மானையே. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். நீங்க இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் பண்ணடா அகிலத்திரட்டு அம்மானையை படிச்சுட்டே இப்படி சொல்றேன்னு நினைக்காதுங்க. கற்பனையை எடுத்து கொண்டார்கள், கதை உண்மையான காரணத்தை எடுக்கவில்லை. காரணத்தையே காரணமும் இருக்கின்றது அகிலத்திரட்டமா, இது அகில அம்மானில சத்தியமும் இருக்கின்றது, அந்த சத்தியத்தை எடுக்கவில்லை. ஏன்னா அசாத்தியத்தை எடுத்து விட்டார்கள். அதான் முக்கியம், அதான் உண்மை. இது வந்து நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து நான் அடுத்து சொல்றாங்க பாருங்க. தேரு ஐயாவே எங்களையும் ஆண்ட தீருமாலே வையாம் அளந்த மாய தீருமாலே எங்களை நினைப்போம் இவ்வுலகம் தானறிய மங்களமும் செய்தீரே மக்களையும் தாருமென்றார். அப்போது மாயன் அவர்களோடு புகழ்வார். இப்போது மாதர்களே என்னோடு கேட்டதற்கு நல்ல திவசம் நமக்கு வரும் நன்னாளில் வல்ல வகையாலும் அது வல்லவகையாலும் அது மக்களையும் தாரோம் என்றார். அதுவரையும் நீங்கள் அதட்டாமலே இருங்கோம். இது உரைக்க நல்லோர் ஏந்திலை மாதரெல்லாம் சந்தோஷமாக சுவாமிதனக்கவர்கள் வந்து நிகதிதழும் வாய்த்ததொண்டு செய்து மிக வாய்த்த புகழ் நெச்சுமியும் மாது மடவாரேலும் ஏற்றதொண்டு செய்து எப்போதும் விட்டிருந்தார். நாரணரும் தேவியரை நாடி மீக மகிழ்ந்து காரணரும் எச்சி களி கூர்ந்து இனிதிருந்தார். நன்றாக இப்படியே நாட்சி மாறோடிருக்க என் திசையில் உள்ள ஏற்ற புகழ் சார்ந்தோர்கள் வந்து அவர் வாதத்தை வாழ்த்தி மீக போற்றி சந்துஷ்டியாக தாழ்ந்து நமஸ்காரமிட்டு மனதில் நினைத்ததெல்லாம் மாயவரோடே உரைத்து தனதுள் விடை வேண்டி சங்கடங்கள் தீர்த்திருப்பார். தெய்வம் அவராய் திருவோளமும் அவராய் வையாமகிழ மனு போலும் தான் இருப்பார்.